இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீது இனி உன்னிப்பான கண்காணிப்பு பாடுகள் தொடர்பில் எதிர்காலத்தில் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில் கொழும்பு கோட்டையில் நேற்று சனிக்கிழமை கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருகின்றது. காப்போது சாதாரண பரீட்சை மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் தேர்தல் தொடர்பான பணிகள் இடம்பெறும். கடந்த பொது தேர்தலை காட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தமது ஆதரவை வழங்கினார்கள் என எதிர்பார்க்கிறோம். தேசிய மக்கள் சக்தி என்றால் நாட்டிற்கு ஆபத்து, எதிர்த்தரப்பினர் மீது தாக்குதல்களை நடாத்துவார்கள் என மக்களை எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தியதால் பொது தேர்தலில் வாக்குகள் குறைந்தன. ஆனால் அவர்களது கருத்துக்கள் பொய்யானவை என தற்போது மக்கள் உணர்ந்துள்ளதால் உள்ளூராட்சி தேர்தல்களில் எமக்கான வாக்குகள் மேலும் அதிகரித்திருக்கிறது. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயல்பாடுகள் தொடர்பில் எதிர்காலத்தில் உன்னிப்பாக அவதானிக்கப்படும். அரசாங்கத்தின் கொள்கைகளின் பிரகாரம்தான் அவர்கள் எதிர்காலத்தில் செயல்பட முடியும். புதிய அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று இலங்கையில் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் வரையறைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். USAID நிறுவனம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. அந்த நிறுவனம் பொருளாதார வளர்ச்சி உட்பட பல்வேறு திட்டங்களுக்காக நிதியை வழங்கியுள்ளது. அதே போன்று அரசியல் மாற்றம் உட்பட பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காகவும் குறித்த நிறுவனம் நிதியை வழங்கி இருக்கலாம். இந்த நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்று கடந்த காலத்தில் எவ்வாறு செலவழித்துள்ளனர் என விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சமமான வாய்ப்பு வழங்க கல்வியில் மறுசீரமைப்பு யாழில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் யாழிற்கு விஜயம் மேற்கொண்டு இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்டு அதுபோது அவர் உரையாற்றும் பொழுதே அதிசிறந்த தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக வழங்க கல்வியில் மறுசீரமைப்பு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு வலம்புரி நாளிதழ் புலர்ந்திருக்கிறது. அதே போல வலம்புரி நாளிதழுடைய ஏனைய முற்பக்க செய்திகளாக பாலச்சந்திரன் படுகொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர், அமைச்சர் சரோஜா சாவித்திரி. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரனை படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அண்மையில் கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்ச பாலச்சந்திரன் இறந்ததையிட்டு தன்னுடைய தந்தை மிக மன வருத்தம் அடைந்தார் என்று கூறிய நிலையிலேயே இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சரும் அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தமிழர்களின் உணர்வுகளை சீனாவால் மாற்ற முடியாது, செல்வம் அடைக்கலநாதன் எம்பி. தமிழ் மக்களின் உணர்வுகளை சீனாவால் ஒருபோதும் மாற்ற முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக பயிரிடப்படாத காணிகளை அடையாளம் காண நடவடிக்கை, உள்ளூராட்சி சட்டம் மூலம் திங்கள் விவாதம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இளங்குமரன் எம்பி விபத்தில் காயம். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நேற்று வாகன விபத்தில் காயமடைந்திருக்கிறார். நேற்று சனிக்கிழமை கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் பிரதமருடைய யாழ் விஜயத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது தனங்கிழப்பு பகுதியில் ஏற்பட்ட விபத்து காரணமாக காயமடைந்திருக்கிறார் என்று அந்த செய்தி. அவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் அதே போல யாழ் போதனாவில் இளங்குமரனை பார்வையிட்ட பிரதமர் ஹரணி நேற்று தனங்கிழப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளங்குமரன் எம்பியை நேற்று யாழிற்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் வைத்தியசாலையில் சென்று பார்வையிட்டார் என்ற அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அனுர அரசாங்கத்தின் முதலாவது பட்ஜெட் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. அனுர அரசாங்கத்தின் முதலாவது பட்ஜெட் நாளை திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். இதனை தொடர்ந்து பட்ஜெட் தொடர்பான விவாதம் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. மானிப்பாய் கட்டுடையில் பூக்கண்ணுகள் விற்பனை நிலையத்தில் தீ விபத்து, தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று என்ற செய்திகள் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம்.
ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது அனுரகுமார அரசு, கூறுகிறார் டில்வின் சில்வா. தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றுள்ளது என்று ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அனுரவின் பட்ஜெட் நாளை 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாளை முற்பகல் 10:30 மணிக்கு நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. உயர்தரமான கல்வியை வழங்க கல்வித்துறையில் மறுசீரமைப்பு, யாழ்ப்பாணத்தில் கூறினார் பிரதமர் ஹரணி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பலாலி கட்டுநாயக்க விமான சேவை ஆரம்பிக்கப்படுமானால் மிகச் சிறப்பு, வடக்கு ஆளுநரிடம் கூறிய கனடிய தூதுவர் என்ற செய்தியும், யாழில் பல்வேறு நிகழ்வுகளில் நேற்று பங்கேற்றார் பிரதமர் என்ற ஒரு செய்தியோடு, பெரமுனவில் மீள இணையும் முன்னாள் உறுப்பினர் குழு என்ற ஒரு செய்தி, பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் உறுப்பினர்கள் குழு ஒன்று எதிர்வரும் வாரத்தில் மீள அக்கட்சியில் இணைய உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வாகன விபத்தில் சிக்கி இளங்குமரன் எம்பி காயம் என்ற ஒரு செய்தியும், தமிழ் மக்களின் உணர்வுகளை சீனாவால் மாற்றவே முடியாது, அடித்து கூறுகிறார் செல்வம் அடைக்கலநாதன். சீன அரசாங்கம் வடக்கில் அரிசியையும் வலைகளையும் வழங்கி மக்களை அவர்கள் பக்கம் திசை திருப்ப முயற்சித்த போதிலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ரணில் ஓமான் சென்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று மாலை ஓமான் பயணமானார். அரியாலை மனித புதைகுழி குறித்து தீவிரமாக ஆராய்வது முக்கியமானது, கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஆக்கிரமிக்கப்படும் விவசாய நிலங்கள், வவுனியா விவசாயிகள் குற்றச்சாட்டு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இரும்பு கம்பியால் தாக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு, முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியில் கடந்த 13ஆம் திகதி இடம்பெற்ற கைகலப்பில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் ஒரு குழுவினர் இணைந்து குடும்பஸ்தர் ஒருவரிடம் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாஞ்சோலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சுனா எம்பியும் மற்றைய தரப்பும் யாழ் போலீஸ் நிலையத்தில் சமரசம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நபரொருவரை தாக்கிய விவகாரம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரும் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கடந்த 11ஆம் திகதி இரவு அர்ச்சுனா எம்பியும் சட்டத்தரணி ஹவுசல்யாவும் உணவருந்திக் கொண்டிருந்த வேளை அந்த இடத்திற்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் தர்க்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது. கைகலப்பில் அர்ச்சுனா எம்பி நபரொருவரின் தலையில் பீங்கான்களால் அடித்தமையால் அவர் தலையில் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனை அடுத்து தனது உயிருக்கு ஆபத்து என யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் அர்ச்சுனா எம்பி முறைப்பாடு செய்தார். அதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கு பரஸ்பர முறைப்பாட்டை பதிவு செய்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இருதரப்பினரும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது இருதரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாகவும் கூறினர். இருதரப்பினரும் சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இருதரப்பினருக்கும் இடையிலான பிரச்சினை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்க்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வடக்கின் அபிவிருத்தி குறித்து அரசு சாதகமான நிலைப்பாடு, ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள விளையாட்டுப் போட்டி என்ற ஒரு செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அண்மைக்கால வரலாற்றில் மிகவும் பலவீனமான ஆட்சி அனுரவை சாடிய சஜித், அண்மைக்கால வரலாற்றில் உருவான மிகவும் பலவீனமான ஆட்சியே இன்று நாட்டில் காணப்படுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட துவிச்சக்கர வண்டி பவனி யாழ்ப்பாணத்திற்கு வந்தது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை, பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. பிள்ளைகளின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் ஆசிரியர்களை உருவாக்கும் கல்வியற் கல்லூரி முறைமையில் வழங்கப்படும்
ஆசிரிய பயிற்சியில் கடந்த 15 வருடங்களாக எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பந்தடிப்பது போன்று வேலைகளை தட்டி கழித்து அலைக்கழிக்காதீர்கள், அரசு அதிகாரிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தல். அலுவலகத்திற்கு பொதுமக்கள் வந்தால் உடனடியாக அவர்களை அன்பாக அணுகி சேவைகளை நிறைவேற்றி கொடுங்கள். உங்களால் முடியாவிட்டால் மேலதிகாரிகளிடம் அழைத்து சென்று பொதுமக்களின் தேவைகளை எப்படி நிறைவு செய்து கொடுக்கலாம் என்று சிந்தியுங்கள். பந்தடிப்பது போன்று வேலைகளை தட்டி கழித்து பொதுமக்களை அலைக்கழிக்காதீர்கள் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ராவண எல்ல வனத்தில் தீ என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாணாந்துறையில் பஸ் விபத்து, 4 காயம், சாரதி கைது என்ற ஒரு செய்தியோடு, துப்பாக்கிச்சூடு நடாத்திய 2 போலீசார் கைது, மண்ணகழ்வை அனுமதிக்க கோரி மூதூரில் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக கூரை மழைநீர் சேகரிப்பு திட்டம் கைதடியில் நேற்று திறந்து வைப்பு. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் நூலகத்தை திறந்து வைத்தார் ஹரணி என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் வாரமலர் இணைக்கப்பட்டுள்ளது. மனச்சான்றின் வழி வாழ்வோம் என்ற ஒரு கட்டுரையும், சுமார் 30,000 கோடி மின் திட்டத்தை அதானி நிறுவனம் கைவிட்டது ஏன் என்ற ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உலக மட்ட அரசியல் மாற்றங்களின் விளைவான வெற்றிடத்தை நிரப்புதல் என்ற ஒரு ஹலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய கட்டுரையும், சட்ட நடவடிக்கை எடுக்காத வரை முடிந்தால் கைது செய்து பார், நடவடிக்கை எடுத்துவிட்டால் அது அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சூரிய குடும்ப கிரகங்களின் அணிவகுப்பு என்ற ஒரு கட்டுரையும், ஹாசா பள்ளத்தாக்கை அபகரிக்கும் ட்ரம்பின் திட்டத்திற்குள் இருக்கும் 3 அடிப்படை பிரச்சனைகள் என்ற கட்டுரையோடு, தமிழ் தலைவர்களின் தேர்தல் கால கூட்டுக்கள் யாருக்கானவை என்ற ஒரு கட்டுரையும் காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளாக கைவிடப்படாத கல்வி முறைமையை உருவாக்குவதே அரசின் நோக்கம், பிரதமர் ஹரணி திட்டவட்டம் என்ற ஒரு செய்தியோடு, போலி நாணயத்தாள்களுடன் போலீசாரால் 2 கைது என்ற செய்தியும், ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக கனேடிய அரசின் உதவிகளை இன்னும் எதிர்பார்க்கிறோம், வடமாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு என்றவாறு செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளாக, சாதாரண உயர்தர பாடத்திட்டங்கள் மாற்றப்பட மாட்டாது, மஞ்சுள விதான பத்திர. புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பரீட்சை முறைமை மற்றும் சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்டங்கள் மாற்றப்படாது என தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள விதான பத்திரன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார். சீர்திருத்தங்கள் கல்வி முறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வராது என்று கூறிய அவர், பரீட்சை முறை மற்றும் பாடங்களை புதுப்பிக்க கணிசமான அளவு நேரம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு புதிய உலகிற்கு ஏற்றவாறு மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும், அந்த சீர்திருத்தங்கள் ஒரே நேரத்தில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் 174 ஓட்டங்களால் ஆசியை வீழ்த்தி ஒரு நாள் தொடரை வென்றது இலங்கை. கொழும்பு அர்பிரமேதேசா மைதானத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி அது 174 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணியாது 2 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை 2-0 என்ற ரீதியில் கைப்பற்றியிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சாம்பியன் டிராபிக்கான பரிசு தொகை அறிவிப்பு என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளாகவும், தொடர்ச்சியாக ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் நூலகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் நடைபவனி நிகழ்வு. யாழ்ப்பாணம் புனித பத்திரியசர் கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவு நிகழ்வை முன்னிட்டு நடைபவனி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு கல்லூரி வளாகத்தில் இருந்து நடைபவனி ஆரம்பமாகும். தொற்றா நோய்களை தடுத்தல் எனும் தொனிப்பொருளில் குறித்த விழிப்புணர்வு நடைபவனி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல வலம்புரி நாளிதழுடைய வார மலராக சங்குநாதம் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. சங்குநாதம், இனவன்மம் மதவன்மம் ஆகிறது, நகரங்களை கொளுத்தியது யார் என்பதல்ல கேள்வி, பைத்தியக்காரனிடம் தீப்பெட்டியை கொடுத்தது யார் என்பதே கேள்வி என்ற கட்டுரையோடு சங்குநாதம் புலர்ந்திருக்கிறது. அதே போல சங்குநாதத்திலே வழமை போல ஆலடி மாநாடு, ராசநாயகம் பாரதி அவர்களுடைய முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம் என்ற தலைப்பிலே ஆலடி மாநாடும், அதே போல செங்கையாளியனின் களம்பல கண்ட யாழ்கோட்டையினுடைய 44வது பாகமும் காணப்படுகிறது.
தொடர்ச்சியாக இன்றைக்கு வலம்புரி நாளிதழ் சங்குநாதம் புலந்திருக்கப்படுகிறார். இன்றைய கட்டுரைகள் ஆக்கங்கள் அதிக அளவில் இடம் பிடித்திருக்கிறது. அதே போல புடினை சந்திக்க தயார், ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. ரஷ்ய ஜனாதிபதி புடினை நிபந்தனைகளுடன் சந்திக்க தயார் என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜப்பானில் கடும் பனி புயல் என்ற செய்தியும், பேருந்து மகளுந்து நேருக்கு நேர் மோதி விபத்து, 10 பேர் உயிரிழப்பு, 19 பேர் காயம், மகா கும்பமேளா சென்ற போது சோகம் என்று இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற விபத்து சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாகவும் புலந்திருக்கிறது. அதே போல மிகவும் பலவீனமான ஆட்சியே நாட்டில் என்று காணப்படுகிறது. சஜித் பிரேமதாச என்ற செய்தியும், மாலைதீவின் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக பிரதமரின் யாழ்ப்பாண வருகை பயன் தருவதாய் அமையட்டும். பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்பது எங்கள் கல்வியினோர் அடையாளம். அங்கு வருகை தந்த பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. அந்த வரவேற்பு நிச்சயம் பிரதமருக்கு மிகுந்த மனநிறைவை தந்திருக்கும் என நம்பலாம். இதேவேளை ஏலவே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் தமிழ் மக்கள் வரவேற்றிருந்தனர். இங்குதான் ஒரு விடயத்தை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அதாவது ஜனாதிபதி அனுர, பிரதமர் ஹரணி ஆகியோருக்கு யாழ்ப்பாண மக்கள் வழங்குகின்ற வரவேற்பும் அரவணைப்பும் என்பதும் உங்களால் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையே குறிப்பிடதாகும். இந்த உண்மையை ஜனாதிபதியும் பிரதமரும் உணர்ந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. முன்பெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அல்லது பிரதமர் வருகை தருவதாக இருந்தால் வீதியெங்கும் படையினர் குவிக்கப்பட்டிருப்பார்கள். போலீசார் ரோந்து நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருப்பார்கள். ஏதோ ஒரு பதற்றமான சம்பவம் நிகழ்ந்ததை போன்ற நிலைமை காணப்படும். ஆனால் இப்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் வருவதாக இருந்தால் அது தொடர்பில் தமிழ் மக்கள் தங்களின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதில் முனைப்பு காட்டி வருகின்றனர். இவ்வாறு தமிழ் மக்களிடம் ஏற்பட்டுள்ள ஆர்வம் என்பதும், கடந்த கால சிங்கள ஆட்சியாளர்கள் எங்களை வருத்தி வதைத்தார்கள், எங்களை வஞ்சித்தார்கள், உண்மையில் சிங்கள மக்களுடன் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது. ஆனால் தமிழ் மக்களாகிய நாம் இந்த நாட்டில் அனைத்து உரிமைகளுடனும் வாழ வேண்டும். எங்களின் இந்த நினைப்பு நியாயமானது, அது நிராகரிக்கப்பட முடியாதது. அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்பு தமிழ் மக்கள் தங்களின் உறவுகளை நினைவு கூறுவதில் தடையும் இருக்கவில்லை. அத்துடன் சுதந்திர தினத்தில் தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி அனுர வலியுறுத்தி இருந்தார். இவை யாவற்றுக்கும் மேலாக இன மத பேதமின்றி அனைத்து மக்களும் சமமாக நடத்தப்படுவர் என்ற ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு தமிழ் மக்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. எனவே இந்த உண்மைகளை புரிந்து கொண்டும் ஜனாதிபதியும் பிரதமரும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்க வேண்டும். ரோஹித அபேவர்த்தன எம்பி, அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பளத்தை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக வழங்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். செலவுகளை மேலும் குறைக்க தேர்தல் முறைமைகளை மாற்ற வேண்டும். கருணாநாயக்க எம்பி, வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வர திட்டம் என்ற செய்தியும், பிப்ரவரி மாதத்தின் முதல் 13 நாட்களில் 1,15,043 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை, மக்களை ஏமாற்றி மோசடி செய்த 2 கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் ரவிகரன் எம்பி. முல்லைத்தீவு முள்ளியவளை கமநலவ சேவை நிலைய பிரிவிற்குட்பட்ட கமக்கார அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கும் இடையில் முள்ளியவளை கமநல சேவை நிலையத்தில் குறைகள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தியும், முல்லை வைத்தியசாலைக்கு பிரதி அமைச்சர் ரூபாலி விஜயம், பிடியளவு கமநலத்திற்கு ஒன்றிணைவோம் செயற்திட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பம், கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி கிளிநொச்சியில் முன்னெடுப்பு, இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் செயற்பட்டு வரும் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நேற்று நாடு முழுவதும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏனையின் வீதியில் நீதிமன்ற கட்டடம் தொடக்கம் கரடிப்போக்கு சந்தி வரையில் அமைக்கப்பட்டுள்ள பூஞ்சாடிகளை மீள புனருத்தானம் செய்வதற்கான பணிகள் நேற்று இடம்பெற்றன என்ற செய்தியும் வலம்புரியினுடைய முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழ்களோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, செம்மணியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் இன்னும் ஒரு மனித புதைகுழியா, தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்து என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, காணி விடுவிப்பு குறித்த கேள்வியால் பரபரப்பு, மக்களை சந்திக்க பிரதமர் மறுப்பு. யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வலி வடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்ட நிலையில் பதற்றமான நிலை ஏற்பட்டது. பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு 7 கோவிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றது. இங்கு உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய
தேசிய மக்கள் அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரையாற்றினார் என்று அந்த செய்தி தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. யாழ் வந்த பிரதமர் ஹரணி பல நிகழ்வுகளில் பங்கேற்பு என்று பிரதமருடைய யாழ் விஜயம் தொடர்பான புகைப்படங்களும், மாணவர் பாடசாலையை விட்டு இடைவிலகாத கல்வி முறையை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்ற பிரதமருடைய உரையினுடைய செய்தியும், வெளிநாட்டு ஆசை காட்டி வடக்கில் பணம் மோசடி அவதானமாக இருக்க எச்சரிக்கை, வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், முல்லையில் தொடரும் சட்டவிரோத மண்ணகழ்வு, ஊடகவியலாளர் மீது தாக்க முயற்சி என்ற செய்தியும், நுரைச்சோலை மின் உற்பத்தி இயந்திரங்கள் மீண்டும் செயற்பட ஆரம்பித்தன, நடலாவிய ரீதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின்தடையால் செயலிழந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையங்களின் 3 மின்பரப்பாக்கியும் இயந்திரங்களும் திருத்தப்பட்டு மீண்டும் செயற்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்ற செய்தியும், விபத்தில் சிக்கினார் இளங்குமரன் எம்பி என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி அவர்கள் வாகன விபத்திலே சிக்கியிருந்தார் என்ற செய்தியும், இலங்கை அதிக வெப்பநிலை, குழந்தைகளை தாக்கும் அபாயம், நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான வெப்பநிலை காரணமாக குழந்தைகளின் உடலின் உட்புறத்திற்கும் சருமத்திற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனித புதைகுழி பகுதியில் மாற்றங்கள் செய்யப்பட்டதா? கஜேந்திரகுமார் அதிர்ச்சி தகவல். யாழில் மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என சொல்லப்பட்ட இடங்களில் கணிசமான அளவு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்க தோன்றுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் என்று தினக்குரலுடைய முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றன. உதயன் பத்திரிகையுடைய ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக இளங்குமரன் எம்பி விபத்தில் காயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பாடசாலை கல்வி முறைமை இலங்கையில் படுதோல்வி, மேலதிக வகுப்புக்கு காரணம் அதுவே பிரதமர் ஹரணி ஒப்புதல் என்ற ஒரு செய்தி, கட்டமிடப்பட்ட செய்தியாக பாடசாலைகளுக்குள் அரசியல்வாதிகள், பிரதமர் ஹரணியின் கருத்து அவர் முன்பாகவே காற்றில் என்ற ஒரு செய்தி, பாடசாலைகளுக்குள் அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது, அங்கு அரசியலுக்கு இடமில்லை என்று கூறியவரும் பிரதமர் ஹரணி தனது கருத்துக்களை தானே மீறிய வகையில் நடந்து கொண்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இன மக்களினதும் சுய கௌரவம் பாதுகாக்கப்படும், பிரதமர் ஹரணி யாழில் தெரிவிப்பு என்ற செய்தியோடு, பிரதமர் வருகை யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு, இலங்கையின் வரலாற்றில் பலவீனமான அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி மீது சஜித் நேற்று கடும் தாக்கு என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, டியூஷன் விஷயத்தையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கணும் என்றால் பாருங்கோவன் என்ற மாதிரி இருக்கு. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளாக, கோத்தபாய ஆட்சி கவிழ்ப்பிற்கு US8 நிறுவனத்தால் நிதி, அரசாங்கம் ஆராய்வு. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த US8 நிறுவனத்தினால் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்ச்சை தொடர்பில் தேசிய அரசு சார்பற்ற நிறுவன செயலகத்திடம் அரசாங்கம் அறிக்கை கோரியுள்ளதுடன் அது தொடர்பான குற்றச்சாட்டுகளை முழுமையாக கையாள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரபாகரனின் புகைப்படத்தை பயன்படுத்துவதை தடை செய்க சீமானுக்கு எதிராக மனு. புலிகளின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை பொதுவெளியில் பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் LK சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவரே இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். விடுதலை புலிகளின் அமைப்பிற்கு இலங்கை அரசுக்கும் இடையே 2009ஆம் ஆண்டு போர் நடைபெற்ற போது புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் போர் முனையில் நேரில் சந்தித்தேன் என்றும், அந்த சந்திப்பிற்கு பின் AK-47 ரக துப்பாக்கியில் போர் பயிற்சி எடுத்தேன் எனவும் சீமான் தமிழ்நாட்டில் பரப்புரை செய்து வருகிறார். எனவே தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இம்மாதத்தில் ஓமான் மற்றும் இந்தியா நாடுகளுக்கு செல்கிறார் ரணில் என்ற செய்தியும், எதிர்க்கட்சிகளை நெருக்கடிக்குள்ளாக்கி தேர்தலை நடாத்துவதற்கு அரசு முயற்சி, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியோடு, கிளிநொச்சி தெரேசா பெண்கள் கல்லூரி திட்டமிட்டு மழுங்கடிக்கப்படுகிறதா, பெற்றோர் ஆதங்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் காணப்படும் ஒரே ஒரு பெண்கள் பாடசாலையான கிளிநொச்சி தெரேசா பெண்கள் கல்லூரியின் ஆசிரியர் வள பற்றாக்குறை நிலவுகிறது. அதனை நிவர்த்தி செய்வதில் அதிகாரிகள் அசமந்த போக்கை கடைபிடிக்கின்றனர் என்று பெற்றோர் விசனம் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கோப்பாய் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை இடம் மாற்றாதீர்கள், பதாகைகள் காட்சி என்று நாங்கள் நேற்றைய தினம் விரிவாக பார்த்த செய்தி. இயந்திர அறுவடை கட்டணத்தில் மாறுபாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், எகிரும் தேங்காய் விலை அந்தரிக்கும் நுகர்வோர் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முதியோர்களுக்கு கொடுப்பனவு, அஸ்விஸ்ம குடும்பத்திற்குள் 70 வயதை பூர்த்தி செய்த
முதியவர்களுக்கு வழங்கப்படும் 3000 ரூபாய் மாதாந்த உதவித்தொகை அஸ்வசும கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த மாதம் உதவித்தொகை மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை இம்மாதம் 20ஆம் தேதிக்கு முதல் தபால் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளாக பொருளாதார மையம் பத்ராயனில் திறந்து வைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியுடன் உச்சம் தொடும் மரக்கறி விலை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் செயல்பாடு கண்காணிக்க புதிய திட்டம். போலீஸ் அதிகாரிகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான புதிய திட்டம் ஒன்றை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு ஆரம்பித்துள்ளது என்ற செய்தியுடன் லஞ்சம் பெற்ற PHI கைது. ஹோட்டல் உரிமத்தை புதுப்பிக்க 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பொது சுகாதார பரிசோதகர் 2 லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு ஹலேவல பகுதியில் வைத்து அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கஞ்சா செடி வளர்ப்பு 6 பேர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கண்காணிக்க நடவடிக்கை என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விவசாய இழப்பீடுகளை வழங்குவதில் பின்னடிப்பு கிளிநொச்சி கமக்கார அமைப்புக்காரர் சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தியுடன் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி நாளிதழ் இணைக்கப்பட்டுள்ளது. கிளீன் தையிட்டி என்று கேள்வி எழுப்பியவாறு ஒரு கட்டுரை ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மெல்ல யாழ் இனிச்சாகும் என்ற ஒரு கட்டுரை ராம் சேனா அவர்களுடைய கட்டுரை ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குளங்களை புனரமைத்தல் நடைமுறையில் சாத்தியமா என்ற ஒரு கட்டுரையும் சங்க பண்பாட் கவிஞர்களின் பார்வையில் தமிழர் பண்பாடும் வாழ்வியலும் என்றவாறும் சிறுவர்களுடைய சித்திரங்களும் ஆக்கங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சஞ்சீவி நாளிதழில் பொதுவாக கட்டுரைகளும் ஆக்கங்களும் வார இறுதியில் பிரசுரிக்கப்பட்டு வரும். அதோடு கண் பாரிய வித்தகர் குழந்தை சண்முகலிங்கம் யாரோடு நோகேன் யார்கெடு துரைப்பேன் என்று நவராஜ் அவர்களுடைய கவிதை ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளாக மாற்றுத்திறனாளிகள் தடக்களம் பச்சிலைப்பள்ளிக்கு முதலிடம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அமைதி உடன்படிக்கையை மறுத்தார் உக்ரைன் அரசர் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் உதய நாளிதழுடைய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய இணைய செய்திகளுக்குள் உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டமூலம் மீதான விவாதம் நாளை. உள்ளூராட்சி அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் மீதான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது என்ற செய்தியும் பாஸ்போர்ட் வழங்கல் நடவடிக்கைகள் துரிதம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகம் பாஸ்போர்ட் வழங்கும் முறையை செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் அதே போல இன்றைக்கு வார இதழ்கள் என்ற ரீதியிலே கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு நோக்கிய சீனாவின் பார்வை சாதகமா பாதகமா என்று நெடுந்தீவு ஜெயபாலன் அவர்களுடைய கட்டுரையும் கடத்தொழில் அமைச்சரே கண்டுகொள்வீர்களா சுப்பிரமணியம் பாஸ்கர் அவர்களுடைய கட்டுரை சுண்டிக்குளம் கடற்கரையோரத்தை பயன்படுத்தி ஏனைய மாவட்டங்களில் முன்னெடுப்பது போன்று பண்ணை திட்டங்களை மேற்கொண்டு அதன் மூலம் கூடுதல் வருமானத்தை பெற்றுக்கொள்ளவும் பலருக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் முடியும். யாழ்ப்பாணத்திலிருந்து ஏனையின் வழியாக கொழும்பு நோக்கி பயணிக்கும் போதும் நாம் காணும் ஆனையிரவு கடல் நீர் ஏரியை தம்முடைய அடிப்படை வாழ்வாதார மூலாதாரமாக கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்று அந்த மீனவ சமுதாயம் சார்பான கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ட்ரம்ப் புதின் இருவரும் 90 நிமிட தொலைபேசி உரையாடலில் பேசியது என்ன என்ற சர்வதேச கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வட இலங்கையின் வளங்களும் அவற்றின் பேண்தகு பராமரிப்பும் பாவனையும் அபிவிருத்தியும் என்று டாக்டர் சிவகுமார் அவர்களுடைய கட்டுரை முதலமைச்சர் பதவிக்கு ஒருவரை இறக்குமதி செய்தால் கட்சிகளின் பலவீனமும் கை நழுவும் விருத்திகளும் என்று கந்தையா அருந்தவபாலன் அவர்களுடைய கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஹிட்லரின் இனவரியை எதிர்த்து நின்ற இந்திய பெண் யார் இந்த ஐராவதி கார்வே என்ற கட்டுரையும் இங்கே காணப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர் நியமனம் அரசியல் அசிங்கத்தை போக்குமாம் என்ற டாக்டர் தேவநாயகம் தேவானந்த் அவர்களுடைய கட்டுரை கடந்த காலகட்டங்களில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் கட்சியில் தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர்களுக்கு நிவாரண திட்டமாக பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டு வந்திருந்தமை அவதானிக்க முடிந்தது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பேரவை கலைக்கப்பட்டு புதிய பேரவை நியமிக்கப்படுவது தொடர்பான அந்த கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நிலவில் சந்திராயன் 3 தரையிறங்கிய இடத்திற்கு பூமியில் உயிர்கள் தோன்றியதற்கும் தொடர்பு உண்டா என்று ஒரு
விஞ்ஞான ரீதியான கட்டுரையும் காணப்படுகிறது. அதேபோல் உள்நாட்டு செய்திகளுக்குள் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கை அன்னூர் அரசாங்கம் புறக்கணித்ததா அவைத்தலைவர் சிவஞானம் கேள்வி. நடப்பாண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒதுக்கப்படும் நிதி தொடர்பில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் புறக்கணிக்கிறதா என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் நூலகம் பிரதமரால் திறந்து வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, 32 மாணவர்களுக்கு புத்தக பைகள் என்ற செய்தியும், கற்கோவளம் பாடசாலையில் திறன் வகுப்பறை அங்குரார்ப்பணம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள விளையாட்டுப் போட்டி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக அரசியல் கலாச்சார மாற்றம் என்ற வேஷம் கலைக்கிறதா என்ற ஆசிரியர் தலையங்கத்தோடு புலந்திருக்கிறது. அதே போல பேரவாவி விவகாரம் தூய்மைப்படுத்தி மேம்படுத்துவதற்கும் நிபுணர் குழு அமைத்த அனுர அரசு பேரவாவியை தூய்மைப்படுத்தி அதன் மேம்பாட்டிற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. பொருளாதார அபிவிருத்தி மையம் பத்ராயனில் திறந்து வைப்பு என்ற செய்தியும் தினக்குரலுடைய இறுதிப்பக்க செய்திகளாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளிலிருந்து இந்த ஆண்டில் $7 பில்லியன் வருமான எதிர்பார்ப்பும் அரசகாணிகளுக்கு பத்திரம் வழங்கும் முறை நிறுத்தம் என்ற செய்திகள் தினக்குரலுடைய இன்றைய முக்கிய செய்திகளாகவும் ஏனைய பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.